ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஹோம் யூஸுக்காண்டி நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க ஒரு 2.1 ஆம்ப்ளிஃபையர். இது வந்து நம்ம நம்பர் வந்து ஒசூர்லேருந்து நம்மள்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாரு. ஏற்கனவே 2.1 ஆட்டோ செட் ஒன்று வாங்கியிருந்தார், ஃபுல் பேக்கேஜ் வாங்கியிருந்தார். அடுத்து அது நல்லா சொல்லிட்டு நம்மள்கிட்ட வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காண்டி 2.1 ஆம்ப்ளிஃபையர் கேட்டிருந்தார். இதில் என்னென்ன யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா நம்ம அக்ரலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து சுவிட்ச் வந்து நல்லா குவாலிட்டியான சுவிட்சை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கண்ட்ரோல்லாம் நார்மல் கண்ட்ரோல் தான் வரும். நம்ம அவர் ரெக்கமெண்ட் பண்ணனால நம்ம இந்த கண்ட்ரோல் போட்டு கொடுக்குறோம். அடுத்து இது வந்து மாஸ்டர் கண்ட்ரோலு, இது பேலன்ஸு, இது ட்ரிபிளு, இது பேஸு. இது வந்து நம்ம சப் கண்ட்ரோலாக ஒர்க் ஆகும். இதில் பேலன்ஸ் வந்து நம்ம டம்மியாக விட்டுருக்கோம், பேலன்ஸ் வேணான்ட்டாங்க. இதில் வந்து நம்ம சாம்கானோட ஒயிட் டிஸ்பிளே யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து FM யூஎஸ்பி. இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி வேலை செய்யும். அது மாதிரி யூஎஸ்பி போர்டு வந்து ஆஃப் ஆகிக்கும், எல்லா டைமில் எரிஞ்சிட்டு இருக்காது. தேவைப்படுற நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து டிவிக்கான சுவிட்சு, இது வந்து சிடிக்கான சுவிட்சு. அடுத்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா 24/0/24 5 amps எல்டி டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பட்ஜெட் கம்மியாக சொன்னனால அவர். அடுத்து பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 4700 63 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 6 ஆம்பியர் டயோட் 4 யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே நம்ம என்னென்ன யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 24/0/24 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர், 12/0/12 1 ஆம்பியர் டேப்பிங் இதில் வந்துடும். யூஸ் பண்ணி கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 4700 63 வோல்ட்டில் சாம்கான் கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி 6 ஆம்பியர் டயோட் 4 யூஸ் பண்ணியிருக்கோம், நல்லா குவாலிட்டியான டயோடு. இது வந்து 1 ஆம்பியர் டயோட் 2 போட்டு 7805 ரெகுலேட்டர் பண்ணி நம்ம 5 வோல்ட் எடுத்து நம்ம யூஎஸ்பி போர்டு கொடுத்துருக்கோம். இதில் 12 வோல்ட் எடுத்து நம்ம ஃபேனுக்கு கொடுத்துருக்கோம். ஃபேன் நம்ம ஏன் இங்கே வச்சுருக்கோம்னா, இங்கே வச்சா ஹீட் வந்து வெளியே இழுக்காது. உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோதான் பாதியாக இழுக்கும். அதனால் ஐஸ் ஓவர ஹீட் ஆகிறதுனால நம்ம இங்கே போட்டோம்னா அந்த 2 ஐஸுக்கும் ஈக்குவலாக ஹீட்டு வெளியாகும். அது மாதிரி இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிவி கனெக்ஷனுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து STK 4141 ஆன் சீரிஸ் ஐசி. இது வந்து சப்புக்கு வந்து 4199 ஐசி ஆன் சீரிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸ் டூல் பார்த்திங்கன்னா யூடியோட பேஸ் டூல் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி சப்பு ஃப்ரீன்னு பார்த்திங்கன்னா நம்ம சக்தியோட யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ள வயரிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்மள்ட்ட சொல்லுங்கள். இது வந்து இந்த LED வந்து நம்ம பார்த்தா தெரியும். இது வந்து நம்ம முன்னாடி ஸ்விட்சிங்க்கு மட்டும் கொடுத்துருக்கோம். இங்கே மட்டும் லைட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்து பேக் சைடில் என்னென்ன யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து ஸ்பீக்கர் டைம் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காண்டி இது கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம மோனோ பண்ணி சப்புக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். சப் வந்து நீங்கள் 10 inch வரைக்கும் லோட் பண்ணிக்கலாம் 8 ohmஸில். இது மெயின்ஸ் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான மெயின்ஸ் கார்டே இருக்கும். பார்த்து தெரியும், நல்ல குவாலிட்டியான மெயின்ஸ் கார்டு. இதோட வீடியோ வந்து டெஸ்டிங் வீடியோ வந்து நான் கடைசியில் அப்லோட் பண்ணுறேன்.